வெல்கம் பேக் டு மை ரூம்மேட்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி இன்டர்வியூ தமிழில் இருக்கும். என் ரூம்மேட்டுக்கு தமிழ் அவ்வளோ வரலனாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணியிருக்கான். இன்டர்வியூக்குள்ளே போகலாம். It's in my chest, got me feeling some kind of way. I confess the rhythm takes over, no room to rest. My heart's dancing, it's a love conquest. Oh, the melody, it's smooth and sweet, like honey dripping from a golden bee. வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். தேங்க்யூ. உன்னை பற்றி ஏதாவது வார்த்தையை சொல்லுங்க. என் பேர் அஜித், 2019 பேட்ச், ஹார்வர்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ இன்டர்ன்ஷிப் பண்ணிகிட்ருக்கேன். எதுக்கு இந்த கேமரா முன்னாடி வந்து இந்த மாதிரிலாம் பேசுது? ஆக்சுவலி என் ரூம்மேட் சொல்லியிருந்தான், இந்த எஃப்எம்ஜிக்கு முன்னாடி நீ பாஸ் ஆனால் என் யூடியூப் சேனலுக்கு நீ இன்டர்வியூ கொடுத்தே ஆகணும். என்ன ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் எவ்வளோ மார்க் கிடைச்சிட்டேன் உங்களுக்கு? 217. அப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் உன்கிட்ட இருக்கு, ரைட்? லைக் சைனா, ரஷ்யா, உக்ரைன், கசாகிஸ்தான். வை யூ சூஸ் சைனா ஆஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்? பிகாஸ் என் அக்கா ஆல்ரெடி இங்கே தான் சைனாவில் பண்ணான். எந்த யூனிவர்சிட்டியில் அக்கா பண்ணிட்டு? நான்தோங் யூனிவர்சிட்டி. நான்தோங். இப்போ என்ன பண்ணுது அவங்க? அவள் இப்போ தான் ரெசிடென்சி கம்ப்ளீட் பண்ணான். ஓ, என்ன காலேஜ்ல? ஊர்ல தான், ரைட்? இந்தியால. ஓ, எந்த காலேஜ்ல? நாக்பூர் மெடிக்கல் காலேஜ், ஜிஎம்சி. டிபார்ட்மெண்ட் ஏதா? மைக்ரோபயாலஜி. இப்போ வந்து நம்ம ரூம்மேட்ஸ், ரைட்? ஸோ மோஸ்ட்லி ஐ சோ தட் ஹவ் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் எக்ஸாம் அண்ட் ஆல். இப்போ நிறைய வாட்டி எல்லாமே நீ மார்னிங் எழுந்துட்டு ஸ்டடி பண்ணிட்டு, அது இன்டர்ன்ஷிப்புக்கு வி ஷுட் லீவ் 6:30 அந்த டைம்ல எல்லாமே போகிறேன். அப்போது இஃப் யூ டோன்ட் மைண்ட், லைக் இப்போ வந்து ஜூலையில் நிறைய பேர் நெக்ஸ்ட் எஃப்எம்ஜே எக்ஸாம் வருது. ஸோ இப்போ வந்து நீங்கள் எப்படி படிச்சுட்டு எப்படி இதெல்லாம் டைம் மேனேஜ் பண்ணதெல்லாம் சொல்லி தந்தாலே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நான் வந்து February 2024 என் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலி நான் February 2024 தான் மேரோ வாங்கினேன். மேரோ வாங்கிட்டு அங்கேருந்து ஃபஸ்ட்டு மெயின் வீடியோஸில் ஸ்டார்ட் பண்ணேன். இஎன்டி, ஆப்ட், இதெல்லாம் மெயின் வீடியோஸ் பார்த்தேன். சின்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ரேபிட் ரிவிஷன் வீடியோ பார்த்தேன். மெடிசன், அனாட், மைக்ரோ எனக்கு படிக்க டைம் இல்லை 1 இயர்க்குள்ளே கவர் பண்ணுறதுக்கு மெயின் வீடியோஸ். அதனால நான் அதுக்கு எல்லாம் கொஸ்டின்ஸ்லேயே மோஸ்ட்லி பண்ணேன். ஓ, இப்போ வந்து நிறைய பேர் ஸ்டார்டிங்லேயே தான் மேரோ இல்லைங்களே ப்ரிப்ளாட் அந்த மாதிரி ஆப் எல்லாம் எடுக்கும். என்ன மோட்டிவேஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டு இந்த டைமில் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் தான் இது கிளியர் பண்ணணும், அதுக்கு மேரோ எடுத்துட்டேன்னு சொல்லி இப்போ வந்து உங்களுக்கு வந்து 217 மார்க் கிடைச்சிட்டு? But you said that internal medicine, anatomy, some subjects you didn't get time to study and all. So how you manage that? What's your motivation about this? நான் நார்மலாக எப்பயும் போல் யூனிவர்சிட்டி லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது நானே ஒரு பிரேக் த்ரூக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏதாச்சும் ஒன்று நடந்தால் தான் படிக்க ஆரம்பிப்படா அப்படின்னு. அப்படி இருக்கும்போது ஒரு செமஸ்டரில் பிஎஸ்எம் போயிடுச்சு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு செமஸ்டரில் பிஎஸ்எம் போயிடுச்சு. அதுதான் என்னோட மோட்டிவேஷன். நான் அதுலேருந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரம் நெக்ஸ்ட் டே யூ ஸ்டார்டட், ரைட்? அந்த வெக்கேஷனில் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போது மேரோ இல்லாது ஏதாவது ஆப்போ அல்ல எதுங்களும்? இப்போ எம்சிக்கெல்லாம் நிறைய மேரோவில் இருக்குது, பட் ஸ்டில் ஏதாவது சஜஷன் இருக்கா? இந்த மாதிரி படித்தால் അല്ലെങ്കിൽ இப்போது இந்த மாதிரி போயால் we will get that confidence like that. நான் ஸ்டார்டிங்லேருந்து எக்ஸாம் லாஸ்ட் வரைக்கும் மோஸ்ட்லி மேரோ தான். மேரோவில் டெய்லி 50 கொஸ்டின்ஸ் ஸ்டார்டிங்கில் பண்ணேன். நான் எப்போது செப்டம்பரில் ஜிடி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். செப்டம்பரில் ஃபஸ்ட்டு ஜிடியில் பாஸ் கூட ஆகலை. அப்புறம் ஒவ்வொரு மாதம் ஜிடி கொடுக்க அது ஒரு இம்ப்ரூவ் ஆனது தெரிஞ்சு, அதனால நான் கொஸ்டின்ஸ் பண்ணுறதே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தேன் ஜிடி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து. எது 50ல் ஸ்டார்ட் ஆச்சோ எக்ஸாமுக்கு முன்னாடி லாஸ்ட் டிசம்பர்லாம் டெய்லி 150-200 கொஸ்டின்ஸ் பண்ணேன். இப்போ நீங்கள் சொல்லிட்டு எம்சிக்யூ எல்லாம் பண்ணியது மேரோவில் தான். அப்போது இப்போ நிறைய எம்சிக்யூ இப்போ டெய்லி வந்து 50+ செய்யும். மோஸ்ட்லி மேரோன்னு நீ சொல்லிட்டு நமக்கு வந்து யூடியூப் வீடியோஸ் இருக்குது, டெலிகிராமில் நிறைய ஆப் எல்லாம் இருக்குது. அப்போது இந்த நோட்ஸ் எல்லாம் நீ எப்படி, லைக் இப்போ நம்ம வந்து ஒரு டாபிக் படிச்சுட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கிற நோட் மட்டும்தான் எழுதி வைக்குமா, ஓர் யூ வில் கோ த்ரூ தட் டெய்லி வாட் யூ ஸ்டடி?
நிறைய பேர் ஷார்ட் நோட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் அது எதுவும் பண்ணல. மோஸ்ட்லி எல்லாம் நான் புக் மார்க் பண்ண வச்சேன். இப்போ ஒரு ஜிடி கொடுக்குறேன்னா அதில் தெரிஞ்ச கொஸ்டின் தெரியாத கொஸ்டின் இருக்கும். தெரியாத கொஸ்டினை படிப்பேன். அதில் அடிக்கடி மறக்கிற கொஸ்டினை புக் மார்க்கில் போட்டு வச்சுப்பேன். அதை நான் மறுபடியும் ரிவைஸ் பண்ண தவிர வேறு எதுவும் பண்ணல. இப்போ வந்து நீ எப்படி அந்த டைம் மேனேஜ் பண்ணிட்டு நம்மள வந்து 6:30க்கு இங்கேருந்து கிளம்புவோம் காலேஜுக்கு, தென் வி வில் கம் பேக் பை 5:30 லைக் தட். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி அதர் கமிட்மெண்ட்ஸ், ஹவ் யூ மேனேஜ் த டைமிங் அண்ட் ஆல்? எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்போ எல்லாம் கொஸ்டின் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் பஸ்லையோ இல்லை சாப்பிடும்போதோ சாப்பிட்டு முடிச்சிட்டோ எப்போ டைம் இருக்கோ அப்போலாம் ஒரு 10-20 கொஸ்டின்ஸ் பண்ணால் கூட அதை நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்கன்றதான் மேட்டர் இருக்குது. எத்தனை கொஸ்டின் பண்ணுறதுன்றத எவ்வளோதில் அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோங்கிறது தான் மேட்டர். இப்போ வந்து இந்த ஒரு ஜேர்னி வந்து ரொம்ப ஹார்ட், ரைட்? இப்போ ஃபர்ஸ்ட் இயர் தொட்டு படிச்சுட்டு இது ஒரு பெரிய எக்ஸாம், கொஞ்சம் பேர் மட்டும்தான் பாஸ் பண்ணது இந்தியாவில் வந்து. அப்போ இதில் எல்லாம் வந்துட்டு இப்போ என்ன சொல்லும், நம்ம குறை ஸ்ட்ரெஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, ஸ்ட்ரெஸ் இருக்கும், டென்ஷன் இருக்கும், அதெல்லாம் நீ எப்படி ஓவர் கம் பண்ணிட்டேன்? ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி பார்த்தோன்னா ஜெஃப் பெஸோஸ் சொன்ன மாதிரி தான். அதே அமேசான் சியோட நம்ம பொட்டென்ஷியல் இருந்தும் பண்ண முடிஞ்ச வேலையை பண்ணாமல் இருக்கும்போது தான் நமக்கு ஸ்ட்ரெஸ் வரும். அப்படி இருக்கும்போது நமக்கு தெரியும்ல எது தெரியலைன்னு, தெரியலைங்கிறதுல ஒர்க் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து லாஸ்ட் மந்த் நமக்கு வந்து ஜனவரியில் எக்ஸாம். நீங்க வந்து எந்த டைமில் ஃபுல் வீடியோஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு பின்ன எவ்வளோ ரிவிஷன் நீங்கள் கொடுத்துட்டு சப்ஜெக்ட்ஸுக்கு? நான் கொஞ்சம் சப்ஜெக்ட்ஸ் தான் மெயின் வீடியோ பார்த்தேன். ஸோ நான் பேத்தாலஜி, ஃபார்மகாலஜி, ஃபிசியாலஜி மோஸ்ட்லி நான் இது மூணு மெயின் வீடியோ பண்ணதுனால தான் நான் மெடிசன் மெயின் வீடியோ பண்ணல. சர்ஜரி, ஓபிஜி நான் மெயின் வீடியோஸ் பண்ணேன். நான் சொன்ன மாதிரி அனாட், மைக்ரோ இதெல்லாம் படிக்கவில்லை. மெயின் வீடியோஸ் பார்க்கல, ரிவிஷன் வீடியோஸ் கூட பார்க்கல. மோஸ்ட்லி கொஸ்டின்ஸில் இருந்து கற்றுக்கிட்டா தான். நான் என்னோடய ஃபஸ்ட்டு ரீடு வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர், அக்டோபரில் முடிச்சுட்டு அக்டோபர்லேருந்து ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணேன். மந்த்லி ஒரு சைக்கிள் மாதிரி அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 ரிவிஷன் பண்ணிட்டு இப்போ அதுக்கு வந்து இப்போ நிறைய வீடியோஸ் எல்லாம் நேற்று முன்னாடி சொல்லிட்டு யூடியூப்ல எல்லாம் இருக்கு. இந்த ரிவிஷன் டைம்ல நீங்க வந்து என்ன ஸ்டடி பண்ணிட்டு, லைக் இந்த மேரோல ரிவிஷன் வீடியோஸா, அதோ த ஸ்டஃப் தட் யூ ஸ்டடிட் பிஃபோர், அந்த மாதிரி எல்லாம்? நான் மோஸ்ட்லி என் ஜிடி பேப்பர் மொத்தம் நான் 10 GTs எழுதுனேன். 10 GTs? அந்த 10 GTஸை என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ரிவைஸ் பண்ண முடியுமோ ரிவைஸ் பண்ணேன். எக்ஸாம் நான் லாஸ்ட்டு டிசம்பரில் வந்து ஜிடிக்கு அப்புறம் அவ்வளோவா நான் மேரோலையும் படிக்கலை, நோட்ஸ்லையும் படிக்கலை. யூடியூப்பில் என்னென்ன கிடச்சிச்சோ எல்லாம் படித்தேன். முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன நம்ம மண்டையில் போட முடியுமோன்னு போட்டுக்கிட்டேன். போட்டது ஹெல்ப் ஆச்சு. இப்போ നമ്മളിവിടെ வந்து ഞാൻ ജാനുവരി 6th கிளம்பிட்டேன் இந்தியாவில். நீங்கள் வந்து எந்த டேட்டுக்கு போயிட்டீங்க? Jan 9 or 10 ஞாபகம். இப்போ வந்து அந்த டைம் എനിക്കെല്ലാം வந்து ரொம்ப மார்னிங் பார்ட் வந்து கொஞ்சம் ஈஸியாகிட்டு இருந்து എനിക്ക് அவ்வளவு டென்ஷன் ஒன்றும் நார்மலி இப்போ இங்கே யூனிவர்சிட்டி எக்ஸாம் எல்லாம் எழுதுன மாதிரி டென்ஷன் ஒன்றும் இல்லை ஆகிட்டு. பட் ஆஃப்டர் தட் when before starting second paper I started to get little bit stress and all. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து அந்த டே எப்படி இருந்துட்டு, லைக் ஃப்ரம் ஸ்டார்டிங்? எனக்கு எக்ஸாம் டே வந்து என்னவோ தெரியல, நிறையா ஜிடி கொடுத்தனாலவோ என்னன்னு தெரில, அது ஒரு நார்மல் டெஸ்ட் மாதிரி தான் இருந்துச்சு. ஜிடி ஹெல்ப் பண்ணிட்டு? ஜிடி ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. அந்த ஃபீலிங்கை பற்றி சொல்லுங்க. அந்த எக்ஸாமுக்கு போகிறேன், எக்ஸாமுக்கு நான் முன்னாடி நாளே ஒரு வாட்டி போய் பார்த்துட்டேன் சென்டரை. அதனால எனக்கு அவ்வளோ இதெல்லாம் இல்லை, ஈஸியாக போயிட்டேன். இப்போ எக்ஸாம் எழுந்த சமயத்து கொஸ்டின் எல்லாம் பார்த்துட்டு பார்ட் 1, பார்ட் 2, அப்போது என்ன உங்களுக்கு நேரத்தை தெரியுமா? ஆஃப்டர் எக்ஸாம் டிட் யூ ஃபீல் லைக் தட் ஓகே ஐ வில் கெட் 200+? அப்படிலாம் நினைக்கல. ஃபர்ஸ்ட் பேப்பர் எழுதிட்டு ஆக்சுவலி ஃபெயில் ஆயிருந்தேன் தான் நான் நினச்சேன். ஆக்சுவலி நான் என் ஃபேமிலி, என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கெலாம் கால் பண்ணி சொன்னேன், ஆக்சுவலி போயிடும், ஃபர்ஸ்ட் பேப்பர் ஃபெயில் ஆயிடுவேன். உனக்கு கூட கால் பண்ணலை, நீ சொல்லிட்டு உனக்கு ஈஸியாக இருந்துச்சு, எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஆக்சுவலி ஜிடிக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, ஜிடியில் எழுதும்போது நிறைய டைம் இருக்க மாதிரி இருக்கும் ஒரு கொஸ்டினுக்கு. நான் ஜிடி எழுதும்போதெல்லாம் ஒரு கொஸ்டினுக்கு 20-30 செகண்ட்ஸில் முடிச்சுட்டு ஒரு கொஸ்டினுக்கு எக்ஸ்ட்ரா 30 செகண்ட்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் எங்கள் எக்ஸாமில் கரெக்டாக 1 minute கரெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் டைம் மட்டும் பார்த்துக்கோங்க. கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நேரத்தை பார்த்த மாதிரி இருந்தோ, அதோ வந்து இப்போ
நிறைய பேர் சொல்லிட்டு இப்போ லெவல் வந்து டஃப் ஆயிட்டு இருக்கு ஆர் தே ஆஸ்க் இன் ப்ரீவியஸ் இயர் டாபிக்ஸ் ஒன்லி லைக் தட். பழைய பேப்பரோடு பார்க்கும்போது இந்த பேப்பர் கொஞ்சம் செகண்ட் பேப்பரில் ஈஸியாக தான் இருந்துச்சு, ரொம்ப டைரெக்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பேப்பர் அவங்களுக்கே தெரில என்ன மூடில் எடுத்து வச்சுருந்தாங்கன்னு. ஒன்லைனர் எல்லாமே ரொம்ப இருந்துச்சு. நான் அந்த மாதிரி படிக்கலை, மோஸ்ட்லி ஃபேக்சுவலாக அவ்வளோவா படிக்கலை. இப்போ வந்து இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஐ செட் யூ ரைட் திஸ் ஜூலை இன்க்ளூடிங் மீ ஆல்சோ ரைட். ஸோ இப்போ ஏதாவது புக் ரெஃபர் பண்ணணும் இந்த மேரோ அல்லாண்டு இப்போ ஏதாவது வேணும் இந்த ஒன்லைனர் எல்லாமே கற்றுக்கணும் என்ன வச்சாலே எந்த புக் யூ வில் சஜஸ்ட் ஃபார் தம்? நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்களோ அதே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். திடீர்னு அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்கன்னு அதை இதை மாற்றாதீங்க. ஒரே சோர்ஸில் ஸ்டிக் ஆகிருங்க, அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன்லைனர்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு வந்துடும், அதுவே நீங்கள் பண்ண 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 வந்துடும். அது நீங்கள் எந்தளவுக்கு கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, எது முக்கியம்னு உங்களுக்கே தெரியும். ஒரு லெவலுக்கு மேலே உங்களுக்கே தெரியும் எது படிக்கணும் எது படிக்கக்கூடாதுன்னு. அப்போ அது எது படிக்கணும்னு தெரிகிறத நல்லா படிங்க. இப்போ ஏதாவது அட்வைஸ் இருக்கா இந்த கமிங் FMGC? அட்வைஸ் கொடுக்குற அளவுக்குலாம் பெரிய ஆள் இல்லை. இல்லாண்டு 217 எல்லாம் கிடைச்சிட்டு ஐயோ, யாரு சொல்லிட்டு உங்களுக்கு 200+ கிடைக்கும்? ஆக்சுவலி இது என் ரூம்மேட்டு. റൂംമേറ്റിന്റെ പ്രാധാന്യത്തെ പറ്റി சொல்லுங்க, 2 വാക്ക് சொல்லுங்க. என் ரூம்மேட்டை பற்றி சொல்லணும்னா அவன் தான் எனக்கு நீ படி 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 250 மேலே எடுக்கணும் 250 மேலே எடுக்கணும்னு சொல்லிட்டே இருந்தான். இவன் இன்டர்வியூ காண்டி അതിട്ട് എന്തുകൊണ്ട് എനിക്ക് കിട്ടിയില്ല? என்ன படி படி படின்னு சொல்லிட்டு அவன் படிக்கல, அதனாலதான். ഞാൻ പഠിച്ചിരുന്നു. Now like that you have passed FMG and all. இப்போ வந்து നമുക്ക് again from this week we have psychiatry ward and all. Like what going on your mind? Like this much 1 year you அந்த மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிட்டே, மோஸ்ட்லி ஹார்ட் ஒர்க்கும் பண்ணிட்டே அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணிட்டே. Like some points I also feel like that you are going through stress and all, but mostly I can't handle these situations. இப்போ வந்து இந்த இதெல்லாமே கிளியர் பண்ணி இந்த சர்டிஃபிகேட் கலெக்ஷனுக்கு எல்லாம் போகுது. ஸோ வாட் யூஆர் ஃபீலிங் லைக் நவ்? லைக் பேரண்ட்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாமே நிறைய டைம் கால் பண்ணிட்டு நான் பார்த்துட்டேன். அப்போ அவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டு இதை FMG கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் ஆப்வியஸ் ஹாப்பி தான். ஆனால் நமக்கு அப்படி இருக்காது. நீங்கள் அந்த இடத்துக்கு வந்தால் தெரியும். மேலே இருக்கும்போது தனியாக தான் இருக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். பாஸ் ஆனதுக்கப்புறம் எதுக்குடா படித்தோம் எதுக்குடா படித்தோன்ற மாதிரி இருக்கும், எதுக்குடா இப்போ பாஸ் ஆனன்ற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இப்போ வந்து உன்னுடைய நெக்ஸ்ட் பிளான் என்ன? இப்போ FMG எல்லாம் பாஸ் பண்ணிட்டு இப்போ ஏப்ரல் வந்து நீ சர்டிஃபிகேட் எல்லாம் கலெக்ட் பண்ணும், பின்ன நம்ம கிராஜுவேஷன் லைக் நவ் லைக் தட் யூ ஹேவ் பாஸ் த FMG ரைட். So what are your plans for the future in terms of residency or further studies? What do you will prefer more? இப்போதைக்கு நான் கிராஜுவேஷன் ஆகிற வரைக்கும் சில் பண்ணலான்னு தான் இருக்கேன். கிராஜுவேஷன் முடிச்சுட்டு இந்தியா போனதுக்கப்புறம் பிஜி மேபி. இப்போ வந்து FMG எல்லாமே பாஸ் பண்ணிட்டு இது வந்து டெய்லி ஸ்டடி பண்ணுന്ന ஒரு ஃபீல்டு தான். அப்போ வந்து நீ எப்போ நீ நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்? நான் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு വീട്ടിൽ പോയിട്ട് വീട്ടിൽ ഉட்காந்து പഠിക്കலான்னு இருக்கேன். പക്ഷെ നീ മാർച്ച് തൊട്ട് പഠിക്കുമെന്ന് പറഞ്ഞല്ലോ, അപ്പൊ ഇന്ന് മാർച്ച് 1 അല്ലേ? பண்ண முடியல, சில் பண்ணுவோம் கொஞ்ச நாள். പിന്നെ റൂംമേറ്റിനെ പറ്റി 2 വാക്ക് പറയും. ரூம்மேட்டை பற்றி சொல்லியாச்சுல ஆல்ரெடி. தங்கமானவன், வைரமானவன், தமிழ் കഷ്ടപ്പെട്ട് ട്രൈ பண்ணுறான். ഓഹോ, അഡ്ജസ്റ്റ് ആയിക്കോங்க. അങ്ങനെ ആദ്യമേ ഞാൻ ഇവരുടെ അടുത്ത് പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു ആദ്യത്തെ അറ്റംപ്റ്റിൽ തന്നെ എന്തായാലും കിട്ടും. പക്ഷെ ഞാൻ എക്സ്പെക്ട് ചെയ്ത ഒരു 230 ഒക്കെ ആയിരുന്നു. എനിക്കൊരു 150 151 എന്നൊക്കെയാണ് എൻ്റെ ഇതായിരുന്നു. അപ്പോൾ ഞാൻ നെക്സ്റ്റ് ടൈമിൽ എഴുതിയെടുക്കുമ്പോൾ എന്ത് തരുന്നതായിരിക്കും? എനിക്ക് എന്താണ് നീ തരാനുള്ള അഡ്വൈസ്? நெக்ஸ்ட் டைம் அபி பாஸ் ஆனா நான் அந்த சைடு இருப்பேன், அபி இந்த சைடு இருப்பான். அபியோட ஃபேஸ் ரிவீல். അപ്പോൾ എൻ്റെ ഫേസ് റിവീൽ വീഡിയോ അതിലാണോ? அதுதான் அபியோட ஃபேஸ் ரிவீல் வீடியோவாக இருக்கும். എന്താണ് താങ്കൾ എൻ്റെ റൂംമേറ്റ് അല്ലേ? അപ്പോൾ ഞാൻ വന്ന എക്സാമിൽ എന്നാ മിസ്റ്റേക്ക് பண்ணிட்டு? அவனுக்கு ஃபியர் முதல்ல இருந்தே, எக்ஸாம் ஃபியர் தான், வேற எதுவும் இல்லை, படிக்கலன்னு இல்லை, എക്സാം ഫിയർ. താങ്കൾക്ക് ഇപ്പോൾ കുറേ കുട്ടികളെല്ലാം ഞാനിങ്ങനെ കേട്ടിട്ടുണ്ട് എക്സാമിൻ്റെ ഇടയിൽ സ്ട്രെസ് വന്നിട്ട് വോമിറ്റ് ചെയ്യാനൊക്കെ പോകും. Do you have any experience like that? இல்லை. അപ്പോൾ എനിക്ക് தெரியும் உங்கள் வந்து இவ்வளோ FMG எல்லாம் கிளியர் பண்ணி
நிறைய டைம் இல்லை இவ்வளோ എനിക്ക് ப்ரீஷியஸாக கொஞ்சம் டைம் തന്നதுக்கு വളരെ അധികം നന്ദി തമ്പി നന്ദി. അപ്പോൾ എല്ലാവർക്കും ഒരു എന്താ പറയാനില്ലേ ലൈക്ക് എല്ലാവരും ഒന്ന് വിഷ് ചെയ്ത് നമുക്ക് വീഡിയോ വൈൻഡ് അപ്പ് ചെയ്താലോ ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க, பார்த்துக்கலாம், படிங்க, பாஸ் ஆயிடலாம். பாய் பாய். ബൈ ഗൈസ് அதான் லைக்கு, சப்ஸ்கிரைபு, ஃபாலோ. hit button. FM217 ഓക്കെ லைக்கு, சப்ஸ்கிரைபு, ஃபாலோ. ലൈക്ക് ഷെയർ സബ്സ്ക്രൈബ് லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு. അപ്പൊ കമന്റോ கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணிடு.